இந்த வினா பத்திரத்தை பொறுத்தவரையிலே சுமாராக 1 தொடக்கம் 30 வரையான வினாக்கள் 1 தொடக்கம் 30 வரையான வினாக்களை பொறுத்தவரையிலே அவை மிகவும் பல்வேறு வினாக்கள் காணப்படுகின்றது. ஏற்கனவே நாங்களும் எமது மாதிரி வினா பத்திரத்தை இவ்வாறான இந்த முடல் இருந்துதான் நாங்கள் தயாரித்திருக்கிறோம். அடுத்த வினா பத்திரத்தை 20 வினாக்களை பார்க்கிற பொழுது அது வினாக்கள் சுருக்க விடை எழுதுவதற்கான வினாக்களாக வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே 31 தொடக்கம் 50 வரையான ஒவ்வொரு வினாக்களுக்கும் உரிய வினாக்களை சரியாக தரப்பட்டுள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே 30 வினாக்கள் பல்வேறு வினாக்களாகவும் ஏனைய 20 வினாக்கள் சுருக்க வினாக்கள் புள்ளிக்கோட்டின் மீது எழுதுவதற்கான வினாக்களாகவும் வழங்கப்பட்டிருக்கின்ற என்பது முதலாவதாக இதிலே எங்களால் குறிப்பிட முடியும். ரைட். அதற்கு பிறகு நாங்கள் இந்த வினா பத்திரத்தினுடைய வினாக்களுக்கு வருகிற பொழுது எவ்வாறு இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது, எவ்வாறு நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு வழங்கிய அந்த வழிகாட்டலின்படி எவ்வாறான பகுதிகளிலிருந்து வினாக்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதனையும் நீங்கள் நிறைய பேர் எங்களுடைய வகுப்புகளுக்கு கலந்து கொண்டவர்களுக்கு இதுக்கு ஒரு ஈஸியான வினா பத்திரமாக உங்களால் பார்க்க முடியும். ரைட். நாங்கள் ஒவ்வொரு வினாக்களுக்கு வருவோம். அந்த வினாக்களை பார்க்கிற பொழுது அந்த வினாக்கள் எங்கிருந்து வந்திருக்கிறது, எவ்வாறு தொகுத்திருக்கிறார்கள் என்பதனை அவங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தி கொண்டு செல்கிறேன். ரைட். முதல் வினா 2014 இலங்கை ஆசிரியர் சேவை சட்ட கோவையின்படி ஆசிரியர் தொழிலுக்கு சேர்த்துக் கொள்வதற்கு தகுதி பெறும் வயது எல்லை யாது என்பது முதல் வினாவாக வினவப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கான விடை யாராவது தெரிஞ்சிருக்க? முதலாவது ஏற்கனவே நான் நினைக்கிறேன் இது முதலாவது என்பது அதற்கான விடையாக. ரைட். எனவே இந்த பகுதியை பார்க்கிற பொழுது இந்த வினாவை நாங்கள் இதற்கு அவர்கள் போட்டதன் காரணமாக நாங்கள் உங்களுக்கு இலங்கை ஆசிரியர் சேவையினுடைய ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு தொடர்பான தெளிவு உங்களுக்கு தேவை என்பதுதான் நாங்கள் இங்கிருந்து விளங்கிக் கொள்ற விடயம். எனவே இந்த ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கின்ற முக்கிய விடயங்கள் யாவை என்பது தொடர்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலே குறிப்பாக அவர்கள் கடந்த வினா பத்திரங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த ஆசிரியர் சேவையினுடைய வயது எல்லை அல்லது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு, ஆசிரியர் சேவையிலே காணப்படுகின்ற ஆசிரியர் சேவைக்கு உள்ளீர்ப்பு செய்வதற்காக இருக்கின்ற நேரடியாக உள்ளீர்ப்பு செய்ய முடியுமான ஆசிரியர்கள் யார், அல்லது ஆசிரியர் சேவைக்கு உள்ளீர்ப்பு செய்யப்படுகிற பொழுது என்னென்ன தரங்களுக்கு ஆசிரியர்கள் உள்ளீர்ப்பு செய்யப்படுகின்றார்கள், பல்வேறு வினாக்களை இந்த பகுதியின் ஊடாக வினவ முடியும். எனவே எங்களுக்கு இந்த ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு என்பதனை நீங்கள் வைத்திருக்க வேண்டும். எனவேதான் நாங்கள் அவ்வாறான வினாக்கள் வருகிற பொழுது எங்களுக்கு இந்த ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு எப்படியும் ஓரிரு வினாக்கள் இந்த ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பிலிருந்தவர்கள் எடுப்பது என்பது முக்கியம். உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே இந்த ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு இருக்கிற விடயங்களை வழங்கி இருக்கின்றோம்.
அந்த ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு உங்களிடம் இருக்கிறதா அல்லது உங்களோட பிடிஎஃப்ல இதை நாங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டுமா உங்களோட குரூப்புக்கு? பண்ணுங்க சார். குரூப்புக்கு ஷேர் பண்ணி விடுங்க சார். குரூப்புக்கு நாங்க ஷேர் பண்ணி விடுவோம். நீங்க கண்டிக்கிறீங்களா? யாராலும் வாசிச்சிக்கிறீங்களா அதை? கிளாஸுக்கு எங்களோட கிளாஸை ஃபாலோ பண்ணினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க பெரும்பாலும் வாசிச்சிருப்பாங்க. ரைட். அதில் உள்ள மேலதிகமான விவரங்கள் கீழுக்கும் கேள்வி வினாக்கள் வரும். நாங்கள் அந்த நேரம் உங்களுக்கு அதனை தருகிறோம். ஓகே, ரைட். இரண்டாவது பகுதி, எனவே ஒரு சோர்ஸ் ஆசிரியர் சேவை குறிப்பு என்பது உங்களுக்கு வினாக்கள் வருகிற இரண்டாவது பகுதி. இரண்டாவது, 1978 பின்னர் இலங்கை கல்வியோடு தொடர்பான சகல நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வுகள் விவகாரங்களை நிறைவேற்றுக்கு பொறுப்பான சுயாதீன ஆணைக்குழு யாது? ரைட். 78க்கு பிறகு இலங்கையில உங்களுக்கு தெரியும், ஆசிரியர் நியமங்கள், சகல நியமனங்கள், ஆசிரியர் நியமங்கள் மாத்திரமல்ல, உள்நாட்டுல இருக்கிற நியமனங்கள், பதவி உயர்வுகள் அவர்களை வழங்குவதற்கு ஒரு ஆணைக்குழு, சுயாதீன ஆணைக்குழு நிறுவப்பட்டது. அவ்வாறு நிறுவப்பட்டிருக்கிற ஆணைக்குழு யாது என்பது கேள்வி. இது நியமனங்கள் தொடர்பான ஆணைக்குழு. ரைட். என்ன விட வரும்? பகிரங்க சேவை ஆணைக்குழு. இதுல பாருங்க, இதுல 4 போட்டிருக்கிறார்கள். தேசிய கல்வி ஆணைக்குழு. தேசிய கல்வி ஆணைக்குழு என்பது உங்களுக்கு தெரியும், அது கல்வி தொடர்பான பூட்கை தயாரிக்கிற ஆணைக்குழு. உயர்கல்வி ஆணைக்குழு கல்வி, உயர்கல்வி. அடுத்தது பகிரங்க சேவை ஆணைக்குழு என்பது ஒன்று. அடுத்தது கல்வி சேவைகள் ஆணைக்குழு என்பது ஒன்று. அப்ப இலங்கையில கல்வியோடு தொடர்பான சகல நியமனங்கள், கல்வியோடு தொடர்பான சகல நியமனங்களுக்கும் கல்வி பகிரங்க சேவை ஆணைக்குழுவுக்கு கீழே கல்வி தொடர்பாக கல்வி சேவைகள் ஆணைக்குழு ஒன்று. இது பகிரங்க சேவை ஆணைக்குழு கீழ் நியமிக்கப்பட்டிருக்கின்ற நிறுவனம். எனவே பகிரங்க சேவை ஆணைக்குழு இலங்கையில் உள்ள அனைத்து நியமங்களுக்கும் அது பொறுப்பாக இருக்கும். கல்வி நிர்வாக சேவையாக இருக்கலாம், கல்வி அல்லது கணக்காளர் சேவையாக இருக்கலாம், விஞ்ஞான சேவையாக இருக்கலாம். இவ்வாறு அனைத்துக்கும் அந்த ஆணைக்குழுவின் கீழே கல்வியை சேவைகள் ஆணைக்குழு ஒன்று இருக்கிறது. எனவே இந்த தற்போது பகிரங்க ஆணைக்குழு என்பது அனைத்து நியமனங்களுக்கும் கொண்டு வந்திருந்தால், அதாவது கல்வியோடு தொடர்பு இல்லாதது என்று வினா வந்திருந்தால் எங்களுக்கு பகிரங்க சேவை ஆணைக்குழுவை விடையாக கொள்ள முடியும். எனவே கல்வியோடு தொடர்புடைய ஆணைக்குழு என்று வருகிற பொழுது அது அவர்கள் அவரிடத்துல விசேடமாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த கல்வியோடு தொடர்புடைய நியமனங்களை இந்த கல்வி சேவை ஆணைக்குழு தான் பொறுப்பாக செய்கிறது. அது இந்த பகிரங்க சேவை ஆணைக்குழுவில் இருந்து கல்வி சேவைகளுக்கு ஒரு ஆணைக்குழு உருவாக்கி இருக்கிறார்கள். சுகா சேவை இதிலிருந்து ஒன்று உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே இதுக்கு விடை வர வேண்டும் 4. ரைட். கிளியரா? என்ன டவுட் இருக்காது? இல்ல சார், அடுத்தது பாப்போம். ரைட். இப்ப பகிரங்க சேவை ஆணைக்குழுவுக்கும் கல்வி சேவை ஆணைக்குழுக்கும் இடையிலான வேறுபாடு தெரிஞ்சுதா? ரைட். சார் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்களேன். ஓகே, ரைட். அதாவது இலங்கையில கல்வி சேவை ஆணைக்குழு என்பது இலங்கையில இந்த பகிரங்க சேவை ஆணைக்குழு என்பது பிஎஸ்சி என்று நாங்கள் சொல்வோம். அதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று நாங்கள் சொல்வோம். பப்ளிக் சர்வீஸ்
கொமிஷன், அதாவது பகிரங்க சேவை ஆணைக்குழு என்பது நியமனங்களை வழங்குவதற்கு நியமனங்களை வழங்குவதற்கு அரசாங்கத்தினால நியமிக்கப்பட்டிருக்கின்ற பாராளுமன்றத்தினுடைய சட்டத்தின் ஊடாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான நிறுவனம் தான் இந்த பகிரங்க சேவை ஆணைக்குழு என்பது. இது ஒரு சுயாதீன ஆணைக்குழு. www.psc.gov.lk என்பது அவர்களுடைய வெப்சைட். ரைட். இந்த 78க்கு பிறகு இந்த ஆணைக்குழு பாராளுமன்றத்தினுடைய சட்டத்தின் ஊடாக ஸ்தாபிக்கப்பட்டு இதற்கென ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு செய்யப்பட்டு அந்த வர்த்தமானி அறிவித்தலிலே இந்த பகிரங்க சேவை ஆணைக்குழுவினுடைய கடமை பொறுப்புகள் தொடர்பாக நிறைய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே இலங்கையில அனைத்து நியமனங்களையும் வழங்குவதற்கு இந்த பகிரங்க சேவை ஆணைக்குழு பொறுப்பாக இருக்கும். அந்த பகிரங்க சேவை ஆணைக்குழுவினுடைய தலைவருக்கு கீழே விசேடமாக துறை ரீதியாக அவர்கள் இதனை வகுத்திருக்கிறார்கள். கல்வி, சுகாதாரம் போன்றவைகள்ல நிறைய நியமனங்கள் காணப்படுவதன் காரணமாக இதற்குள்ளே ஒரு உபக்குழு அமைத்திருக்கிறார்கள். அது கல்வி சேவைகள் ஆணைக்குழு என்று அதனை நாங்கள் வழங்குகின்றோம். கல்வி சேவைக்கு, சுகாதாரத்துக்கு சுகாதார சேவைகள் தொடர்பான ஆணைக்குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வகையில தான் இந்த ஆசிரியர்களை அல்லது அதிபர்களுடைய நியமனங்கள், கல்வி நிர்வாக சேவை நியமனங்கள் என்பது வழங்குகின்ற பொழுது இந்த கல்வி சேவை ஆணைக்குழு என்பது தான் பொருத்தமான விடையாக அமையும். மிக பொருத்தமான விடை. பகிரங்க சேவை ஆணைக்குழு என்பது சரியான விடை. அதிலே குறிப்பாக அவர்கள் சொல்வதன் காரணமாக கல்வி தொடர்புடைய என்பதன் காரணமாகத்தான் நாங்கள் பகிரங்க சேவை ஆணைக்குழுவை நாங்கள் அதற்கான விடையாக சொல்கிறோம். ரைட். அந்த வெப்சைட் ஒன்னாவி கொண்டிருக்குது. நான் அது வந்து அதில் உள்ள ஏனைய விடயங்கள் உங்களுக்கு நான் காட்டுறேன். நெட் ஸ்லோ தெரியா? ரைட், ஓகே. அடுத்த கேள்வி, இலங்கையிலும் நினைவு கூறப்படும் உலக ஆசிரியர் தினம் வருடத்தில் எத்தினத்தில் இடம்பெறுகிறது? அக்டோபர் 6. அக்டோபர் 6. அக்டோபர் 6. ஓகே. சர்வதேச ஆசிரியர் தினம் வந்து அக்டோபர் 5 நினைக்கிறேன் சார். ஸ்ரீலங்கால அக்டோபர் 6. அக்டோபர் 6, அதாவது 3வது விடை. ரைட். 94ஆம் ஆண்டில் இலங்கை ஆசிரியர் தொழிலில் இடம்பெற்ற முக்கியமான நிலை மாற்றம் யாது? ஆசிரியர் சேவை ஸ்தாபிக்கப்பட்ட மிஸ். ஓகே. அப்ப ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், இந்த உங்களுடைய இதுக்கும் அந்த ஆசிரியர் சேவை தொடர்பாகவும் ஆசிரியர் சேவையில் இருக்கின்ற தாபன, அதாவது ஆசிரியர் சேவை குறிப்பு தொடர்பாக இருக்கிற முக்கியமான ஒரு வினா, ஆசிரியர் சேவை தொடர்பாகத்தான் இந்த வினாக்களும் கேட்டிருக்கிறார்கள். எனவே இது முதல் வினா. 94ஆம் ஆண்டு இலங்கையில் ஆசிரியர் தொழிலில் இடம்பெற்ற முக்கியமான நிலை மாற்றம் யாது? எனவே 94க்கு முன்பாக ஆசிரியர்களுக்கென்று ஒரு சேவை காணப்படவில்லை. இலங்கை ஆசிரியர் சேவை என்று ஒரு சேவை காணப்படவில்லை.
அதாவது அரசாங்க ஊழியர்கள் வரிசையில காணப்பட்டார்கள். எனவே இதற்கென ஆசிரியர்களுக்கென முதலாவதாக ஒரு சேவை ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது. இதற்கு முக்கியமாக இந்த சேவை ஸ்தாபிப்பதற்கு காரணமாக இருந்த கல்வி அமைச்சராக மறைந்த ரிச்சர்ட் பத்ரன் அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களுடைய காலத்தில தான், கல்வி அமைச்சராக இருந்த போதுதான் இந்த ஆசிரியர்களுக்கென ஒரு தனியான இலங்கை ஆசிரியர் சேவை ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டு, அந்த ஸ்தாபிக்கப்பட்டதின் ஊடாகத்தான் ஆசிரியர் சேவைக்குரிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு செய்யப்பட்டு, அந்த வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக ஆசிரியர்களுக்குரிய தரங்கள் வகுக்கப்பட்டு, அந்த தரங்களுக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் அங்கு முன்மொழிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆசிரியர்களை இணைத்துக் கொள்வதற்கான அனைத்து அம்சங்களும் அங்கு முன்மொழிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆசிரியர் சேவை ஸ்தாபிக்கப்பட்டதன் பிற்பாடு. எனவேதான் இந்த வினாவும் உங்களுடைய இந்த தொழில்துறை சார்ந்த ஒரு வினாவாக நாங்கள் காண்கின்றோம். எனவே இந்த வினாக்கும் அவர்கள் மொத்தமாக 2வது எங்களுக்கு விடையாக சொல்லலாம். ரைட், 2வது எங்களுக்கு அதற்கான விடையாக குறிப்பிட முடியும். ரைட், ஓகே. அப்ப எனவே இலங்கை ஆசிரியர் சேவை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆசிரியர் சேவைக்கென ஒரு ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு காணப்படுகிறது.